பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பான பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தாவே, இன்று எங்கள் உடைந்த இருதயத்தோடு சமூகத்தில் வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாமத்தில் நாங்கள் உம்மை நெருங்கி வருகிறோம். எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனே, எங்கள் வேதனையை அறிகிற பிதாவே, இந்த ஜெபத்தை கேளும். ஆண்டவரே, எங்கள் நிலைமையை நீர் அறிவீர். பணமில்லாமல் தவிக்கிறோம். அடுத்த வேளை உணவுக்கே வழி தெரியாமல் தவிக்கிற நாட்கள் வருகின்றன. கடன் சுமை எங்களை அழுத்துகிறது. கடன் கொடுத்தவர்கள் கதவை தட்டும்போது வெட்கத்தால் தலை குனிகிறோம். எங்கள் குழந்தைகளின் கல்விக்கு, மருத்துவத்திற்கு, அன்றாட செலவுக்கு எங்கே போவது என்று தெரியாமல் தவிக்கிறோம். கர்த்தாவே, வீடு இல்லாமல் அலைகிறவர்கள் எங்களுக்குள் இருக்கிறார்கள். தங்குவதற்கு ஒரு கூரை இல்லாமல் மழை பெய்யும்போது நனைந்தபடி நிற்கிற பிள்ளைகளை பாரும். குடும்பத்தோடு தெருவில் நிற்கிற அவமானம் எங்களுக்கு தெரியும். யாரிடம் கையேந்துவது என்று தெரியாமல், யாரும் உதவி செய்யாத நிலையில் நம்பிக்கையே இல்லாமல் இருளில் நிற்கிறோம். ஆண்டவரே, இரவு நேரங்களில் தூக்கம் வருவதில்லை. கவலை எங்கள் நெஞ்சை அழுத்துகிறது. நாளைக்கு என்ன செய்வோம் என்ற பயம் எங்களை விழுங்குகிறது. வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் எல்லா கதவுகளும் அடைபட்டது போல் உணர்கிறோம். மனிதர்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள். உறவினர்கள் முகம் திருப்பிக் கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தாவே, நீர் எங்களை புறக்கணிக்க மாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். மத்தேயு 6:26 இயேசு சொன்னார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. ஆயினும் உங்கள் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆம் கர்த்தாவே, பறவைகளையும் பூக்களையும் போஷிக்கிற நீர் எங்களை கைவிட மாட்டீர். சங்கீதம் 23 தாவீது சொன்னார், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய நீர் வல்லவர். கர்த்தாவே, எங்கள் எல்லா கவலைகளையும் பாரங்களையும் இன்று பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். நாங்கள் எங்கள் சொந்த பலத்தால் இதை சமாளிக்க முடியவில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறோம். எங்கள் திட்டங்கள் தோற்றுப்போனாலும் உம்முடைய திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறோம். பிதாவே, பணத்தேவையை சந்தியும். கடனிலிருந்து விடுதலை தாரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை திறந்து கொடும். வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத வழிகளில், மனிதர்களால் முடியாத வழிகளில் நீர் கதவுகளை திறவும். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடே நீர் வேதனையை கூட்டுவதில்லை என்ற வாக்கை நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் குழந்தைகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் பட்டினியோடு படுக்கைக்கு போகக்கூடாது. அவர்கள் கல்வி தடைபடக்கூடாது. அவர்கள் எதிர்காலத்தை நீரே பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் பதில் வராவிட்டாலும் நீர் கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் நேரத்தோடு செய்வீர். நேரம் தாழ்த்தினாலும் அது நிச்சயம் வரும். இன்றிலிருந்து கவலைப்படுவதை விட்டு விடுகிறோம். பயப்படுவதை நிறுத்துகிறோம். ஏனென்றால் எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார். எங்களுக்காக போர் செய்கிற தேவன் நீர். சூழ்நிலை மாறவில்லை என்றாலும் நீர் மாறாதவர் என்று அறிக்கை செய்கிறோம். வறுமையின் சாபத்தை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம். கடனின் கட்டுகளை உடைக்கிறோம். வீடு இல்லை என்ற வேதனையிலிருந்து விடுதலை பெறுகிறோம். தேவனே, நீர் எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர். இந்த 100 நாள் ஜெபத்தின் 8வது நாளில் உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிறோம். எங்கள் கதை இங்கே முடியாது. எங்கள் அற்புதம் வரும். எங்கள் திருப்புமுனை வரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.